வணக்கம். இப்போ நாம இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 அதை பற்றி நாம பார்க்கலாம். இந்த ஆக்ட்ல இந்துக்களுக்கு சொத்துக்கள் வாரிசு முறைப்படி எப்படி கிடைக்கும், யாருக்கு என்ன விதத்தில் கிடைக்கும்ன்றதை பற்றி இந்த பாடத்தில் நாம் இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்து சக்சஷன் ஆக்ட்ல இந்துக்களை பத்தி குறிப்பிட்டிருக்குது. இந்துக்கள் வாரிசு யார் என்பதை குறிப்பிட்டிருக்குது. இப்போ இந்துக்கள்னா யார்? இது செக்ஷன் 2 சொல்லுது, Hindu by religion in any of its forms or development including Veerasaiva, Lingayat are a follower of the Brahmo, Prarthana or Arya Samaj. அதாவது வீரசைவா, லிங்காயத், பிரம்மோ, பிரார்த்தனா, ஆரிய சமாஜ் ஆகியோர் இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களாகும். மற்ற மதங்களாக பௌத்தம், சமணர், சீக்கியர் ஆகியோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். ஆனா முஸ்லிம், கிறித்தவர், பார்சி, யூதர் இவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. செக்ஷன் 5ல ஆக்ட் not to apply to certain properties. இந்த வகைமுறைகள் 1954 ஆண்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. இப்போ நாம சொத்து எந்தெந்த வகையில இறங்குரிமைப்படி வந்தடையும் என்பதை செக்ஷன் 6 கூறுகிறது. 6ல சப்செக்ஷன் 1A என்ன சொல்லுதுன்னா, பை பர்த் become a co-partner in her own right in the same manner. அதாவது ஒருத்தருக்கு மகன் இருந்தா அவங்களுடைய சொத்து எப்படி மகனுக்கு சென்றடைகிறதோ அதே போல மகளுக்கும் சென்றடையும் அப்படின்னு இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 கூறுகிறது. 1B சப்செக்ஷன் 1B என்ன சொல்றோம்னா, have the same right in the co-possessory property as she would have had if she had been a son. மகன சொத்தில் என்ன உரிமை உள்ளதோ, ஒரு மகன் இருந்தா அந்த பூர்வீக சொத்துல எவ்வளவு பங்கு உரிமை உள்ளதோ அதே அளவு உரிமை மகளுக்கும் உண்டு என்று சப்செக்ஷன் 1ல கூறப்படுகிறது. சப்செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா, ஜெனரல் ரூல் ஆஃப் சக்சஷன் இன் த case of males, the property of a male Hindu dying intestate shall devolve according to the provision of this chapter. அதாவது ஒருத்தர் இறந்துட்டான்னா, குடும்ப தலைவர் இறந்துட்டான்னா இந்த சொத்து அதுக்கு பிறகு யாராருக்கு முன்னுரிப்படி சென்றடையும் என்பதை குறிப்பிடுகிறது. செக்ஷன் 8ல ஏ என்ன சொல்லுதுன்னா, firstly upon the acts being the relatives specified in class 1 of the schedule. முதல்ல கிளாஸ் 1 மகள்களுக்கு வாரிசுகளுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது மகனோ மகளோ வாரிசுதார யாரும் இல்லைன்னா அதனுடைய சொந்த அடுத்த தலைமுறையான கிளாஸ் 2க்கு சென்றடைகிறது. மூன்றாவது அவங்களும் இல்லைன்னா, thirdly if there is no heir of any of the two classes,
that is first and second classes, then upon the agnate of disease. அதாவது முதல் வகை வாரிசும் இல்லை, இரண்டாவது வகை வாரிசும் இல்லைன்னா இந்த சொத்து தன்னுடைய தாயாதி வர்க்கத்திற்கு சென்று விடுகிறது. தாயாதி வர்க்கத்திலையும் அப்படி ஆள் இல்லை அப்படின்னா, பங்காளிகள்லையும் அப்படி ஆள் இல்லைன்னா சப்செக்ஷன் டி என்ன சொல்லுவதுன்னா, லாஸ்ட்லி இஃப் தேர் இஸ் நோ ஆக்னேட் தென் அப்பான் த காக்னட் ஆஃப் த டிசீஸ். தாயாதி வழிகளை யாருமே வாரிசுதாரர் இல்லைன்னா தன்னுடைய தாய் வழி பாத்தியத்துக்கு உரிமைதாரருக்கு வாரிசுதாரருக்கு இந்த சொத்து சென்றடையும் அப்படின்றது சொல்லுகிறது. செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஃபீமேல் இண்டோ டு பி அர் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஃபீமேல் இண்டோ டு பி அர் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. முன்னாடி பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலமாச்சு. இந்த ஆக்ட் படி இந்த சட்டத்திற்கு பெண்களுக்கு மகனை போலவே எல்லா வரையறையும் எல்லா உரிமையும் இருக்கிறது. இது பெண்களுக்கு சொத்துக்கு முழு உரிமை இந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டது. சீதன சொத்துக்களும் பெண்களுக்கு முழு உரிமையாக இருக்கிறது. தாய் வீட்டில் தந்தையாரோ சகோதரரோ யார் கொடுத்தாலும் இந்த சட்டத்தின்படி பெண்களுக்கு அந்த சொத்து அனுபவிக்க முழு உரிமை உண்டு. செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் சக்சஷன் இன் த கேஸ் ஆஃப் ஃபீமேல் இண்டோஸ். பெண்களுக்கு இந்த சட்டத்தில் எப்படியெல்லாம் வழிமுறைப்படி சொத்து கிடைக்குது. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஃபீமேல் இண்டோ டையிங். இப்போ பெண்களுக்கு சொத்து இருக்குது, அந்த பெண் சொத்து உரிமையுடைய பெண் இறந்து விட்டால் interstate shall devolve according to the rules of set out in section 16. செக்ஷன் 16 படி பின்வரும் வாரிசுதாரர்கள் பெண்ணுக்கு உரிமையான சொத்தை அடைவார்கள். அதில் சப்செக்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட்லி அப்பான் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் including the children of any pre-deceased son or daughter and the husband. என்ன சொல்றாங்கன்னா, firstly upon the sons and daughters, தன்னுக்கு பிறகு தன்னுடைய மகனோ தன் மகளோ அடிவாங்க. அப்படி இல்லைன்னா தனக்கு பிறந்த மகனோ மகளோ இறந்து விட்டிருந்தா அவர் இறந்து விட்டவருடைய மகனோ மகளோ இந்த சொத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வகையில எந்த வாரிசும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 15 சப்செக்ஷன் பி என்ன சொல்றதுன்னா, செகண்ட்லி அப்பான் த ஆட்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட், பிறகு இந்த சொத்து கணவனுக்கு சென்றடையும். மூன்றாவதாக சப்செக்ஷன் சி சொல்லுது, தேர்ட்லி அப்பான் த மதர் அண்ட் ஃபாதர். இப்போ தனக்குரிய வாரிசும் இல்லை, மகனும் இல்லை, மகளும் இல்லை, பேரனும் இல்லை, பேத்தியும் இல்லைன்னா அந்த சொத்து தன்னுடைய கணவனுக்கு போகும். தற்போது அந்த கணவரும் இல்லை அப்படின்னா அந்த சொத்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு போகும். தேர்ட்லி அப்போ அந்த மதர் அண்ட் ஃபாதர். சரி, இப்போ அடுத்ததாக வாரிசுப்படி தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னா நான்காவதாக சப்செக்ஷன் டி என்ன சொல்றதுன்னா, ஃபோர்த்லி அப்பான் த ஆட்ஸ் ஆஃப் த ஃபாதர், தன்னுடைய தந்தை வழி பாத்தியத்துக்கு வாரிசுகளுக்கு இந்த சொத்து சென்றடையும். சரி, தந்தை வழி பாத்தியத்திலும் வாரிசுதாரர்கள் யாரும் இல்லை அப்படின்னா கடைசியாக இந்த சொத்து தாய் வழி வாரிசுதாரர்களுக்கு சென்றடையும். இப்ப பொதுவா இப்போ யாருக்குமே சொத்து வாரிசுதாரர் யாருமே இல்லாத ஒரு நபர் இறந்து விட்டா இந்த சொத்து எங்க போனா கடைசியாக அரசாங்கத்துக்கு சென்றுவிடும். அடுத்து செக்ஷன் 16 ஆர்டர் ஆஃப் சக்சஷன்
and manner of distribution among heirs of a female Hindu. Female Hindu சொத்து யாராருக்கு எப்படி போகும் அப்படின்றத 16வது செக்ஷன் சொல்லுது. தனது மகனோ அல்லது மகளோ தனது இறப்பிற்கு பிறகு இல்லை இறப்பிற்கு முன்னதாகவே இறந்துட்டான். தனது மகனோ மகளோ தான் இருப்பதற்கு முன்னதாகவே இறந்து விட்டாங்கன்னா இறந்து விட்டவருடைய மகனும் மகளும் அதாவது தன்னுடைய பேரனும் பேத்தியும் இந்த சொத்தை அடைவார்கள் என செக்ஷன் 16 சொல்லுகிறது. செக்ஷன் 17 என்ன சொன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரெஸ்பெக்டிங் பர்சன் கவர்ன்டு பை மரும கட்டாயம் அண்ட் அலிய சந்தானம். இது கேரளாவில் இருக்கு, தென்னிந்தியாவில் சில பகுதியில் இந்த நடைமுறை இருக்கு. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது செக்ஷன் 17 சொல்லுது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் ஏ என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்லி அப்பான் த சன்ஸ் அண்ட் டாட்டர், தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கும் போகும், இன்க்ளூட் தி சில்ட்ரன் ஆஃப் எனி ப்ரீடிசீஸ்டு சன் ஆர் டாட்டர். தன்னுடைய மகனோ மகளோ இல்லைன்னா அவங்களுடைய மகனுக்கு இறந்துவிட்ட மகளுக்கு இந்த சொத்து சென்றடையும். இரண்டாவது சப்செக்ஷன் பி என்ன சொல்றதுன்னா, செகண்ட்லி அப்பான் த ஃபாதர் அண்ட் த ஹஸ்பண்ட். இரண்டாவது தன்னுடைய அப்பாவுக்கு தந்தைக்கு, செகண்ட்லி அப்பான் த ஃபாதர் அண்ட் த ஹஸ்பண்ட், அதன் பிறகு தன்னுடைய கணவருக்கு சென்றடையும். மூன்றாவதாக இந்த தன்னுடைய தந்தையும் இல்லை, தன்னுடைய கணவரும் இல்லை, தன்னுடைய மகளும் இல்லை, தன்னுடைய மகனும் இல்லை, பேரனும் இல்லை, பேத்தியும் இல்லை அப்படின்னா தேர்ட்லி த ப்ராப்பர்ட்டி கோஸ் டு மதருடைய வாரிசுதாரர்களுக்கு சென்றடையும். தாய் வாரிசுக்கு சென்றடையும். நான்காவதாக இப்ப தாய் வாரிசும் இல்லைன்னா இந்த சொத்து அப்பான் த heirs of the ஃபாதர் தகப்பனுடைய வாரிசுக்கு சென்றடையும். இப்ப தகப்பனும் இல்லை, வாரிசும் இல்லை, கணவரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லைன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னா லாஸ்ட்லி upon the heirs of husband, இந்த சொத்து தன்னுடைய கணவரின் வாரிசுக்கு சென்றுவிடும். முதல்ல இந்த மர்ம கட்டாயம் ஆயுள சந்தானம் படி தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு, மகனும் இல்லை மகளும் இறந்துட்டாங்கன்னா மகனுடைய மகனுக்கும் மகளுடைய மகனுக்கும் சென்றடையும். அவங்களும் இல்லைன்னா தன்னுடைய ஃபாதர் தகப்பனுக்கு சென்றடையும், இல்லைனா கணவருக்கு சென்றடையும், அதன் பிறகு தாய்க்கு சென்றடையும், அதன் பிறகு தகப்பனுக்கு சென்றடையும், அவங்களும் இல்லையே கணவனுடைய வாரிசுக்கு கடைசியாக சென்றடையும் என செக்ஷன் 17 கூறுகிறது. செக்ஷன் 18 என்ன சொல்லுதுன்னா, ஃபுல் பிளட் ப்ரிஃபர்ட் டு ஆஃப் பிளட். இப்போ முழு ரத்த வாரிசுரிமை, அரை ரத்த வாரிசுரி, ஹாஃப் பிளட், ஃபுல் பிளட், ஹாஃப் பிளட். ஃபுல் பிளட்னா தன்னுடைய ரத்த உறவுல பிறந்ததுக்கு ஃபுல் பிளட். இப்போ வேற ஒருத்தருக்கும் தனக்கும், வேற ஒரு மனைவிக்கும் தனக்கும் பிறந்ததுன்னா இது ஹாஃப் பிளட். தன்னுடைய சொந்த மனைவிக்கும் தனக்கும் பிறந்ததுன்னா ஃபுல் பிளட். இந்த வகையில் இந்த சொத்து எப்படி போகுதுன்னா, முழு ரத்த வாரிசுகள் இருந்தாங்கன்னா ஹாஃப் பிளட் ரத்த வாரிசுகளை தள்ளி விடுவாங்க. இவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முழு ரத்த பிளட், ஃபுல் பிளட் உரிமையாளருக்கு தான் இந்த சொத்து போகும். ஒரே நிலையில் இருக்கும் பொழுது முழு ரத்த வாரிசு உரிமையினர் அரை ரத்த வாரிசு உரிமையினரை சொத்துரிமை பெறுவதிலிருந்து தள்ளி விடுவர் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 19 தான் சொல்லுதுன்னா, மோட் ஆஃப் சக்சஷன் ஆஃப் 2 or more heirs, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட
பல பல வாரிசுதாரர்கள் இருக்கும் பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது, அவர்கள் சொத்தில் தங்களது பங்கை தலைவிகித இறக்கப்படியே எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை பேர் பங்காளிங்க இருக்காங்களோ அத்தனை பேர் பங்கு தலையை எண்ணி பங்கு பிரிப்பாங்க. ஆனா இது தன்னுடைய கிளை விகிதப்படி இந்த சொத்து கிடைக்காது. கிளை விகிதப்படினா என்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய அப்பா அம்மா என்ற விகிதத்தில் இந்த சொத்து பங்கிடப்பட மாட்டாது. இது பெரும்பாலும் பொது சொத்தாகவே கருதப்படும். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா, உதாரணத்துக்கு தலைமை இந்த கோயில் இருந்து இந்த குடும்பத்துக்கு சொந்தம், இந்த குடும்பத்தில் வாரிசுதாரர்கள் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கோயில் கூட்டு சொத்து இல்லை, பொது சொத்தாகவே கருதப்படும். இதை தான் செக்ஷன் 19 கூறுகிறது. செக்ஷன் 20 என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு வித்தியாசமான சட்டமா இருக்கு. இது ரொம்ப சீரியஸ். ரைட் ஆஃப் சைல்டு இன் ஹோம். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா, அவருடைய கணவன் மனைவி இருக்காரு, அவர் உயிருடன் இருந்த காலத்திலே மனைவிக்கு கருத்தரிக்கப்பட்டு கரு வளர்நிலையில் இருக்கும்போது கணவர் இறந்துவிட்டால் அந்த உயிருள்ள ஒரு கருவும் தாயின் வயிற்றுள்ள கருவும் ஒரு வாரிசுதாரராக கருதப்படும். அது என்ன சொல்றாங்கன்னா, உயிர் எழுதாம ஒருவர் இறக்கும் பொழுது தாயின் கருவில் வளரும் குழந்தையானது உயிருடன் பிறந்தால் இறந்தவரின் சொத்தில் அது பங்கு உரிமை பெறும். இதுதான் ரைட் ஆஃப் சைல்டு இன் ஹோம். அதாவது ஒருத்தர் 2-3 பசங்க வெளியே இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்காங்கன்னு சொன்னா, அது தகப்பன் இறந்து விட்டா அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு மட்டும் இல்லாம தாயின் கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் அதுக்கு பங்கு உண்டு என்பதை செக்ஷன் 20 கூறுகிறது. செக்ஷன் 22 என்ன சொல்றாருன்னா, preferential right to acquire property in certain cases. இப்போ நமக்கு ஒரு நிலம் இருக்கு, அதுவும் பக்கத்துல ஒரு தாயாதி நிலம் இருக்கு. தாயாதி நிலம் இப்ப விற்க போறாரு. அந்த சொத்தை தன்னுடைய பங்காளியே அவருடைய ஈஸ்மெண்ட் ரைட்டுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம அவர்கிட்ட கேட்டு, நான் விற்க போறேன்பா, இதை நீங்க வாங்கிக்கிறதுன்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டு அவர் சம்மதம் தெரிவித்தால் அதை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அதாவது தன்னுடைய பங்காளி சொத்தோ அண்டை சொத்தோ ஏதாவது விற்கிறோம்னா பக்கத்தில் அனுபவத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு உரிமையாளர்களை கேட்டுதான் இந்த சொத்தை விற்கணும். அதை எப்படி விற்கலாம்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு மதிப்பீடு என்னவோ அந்த ரேட்டுக்கு குறையாத அவருக்கு விற்க முயற்சிக்கலாம். இதுதான் செக்ஷன் 22 சொல்லுது. preferential right to acquire property in certain cases. சரி, செக்ஷன் 23 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரெஸ்பெக்டிங் dwelling houses. அதாவது வீட்டில் வசிக்கிறதுக்கு, நிரந்தரமா வசிக்கணும்னா அவங்களுக்கு என்ன முன்னுரிமை இருக்கணும், என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, இச்சட்டம் திருமணமாகாத பெண்ணிற்கு ஒரு வீட்டில் வசிக்கணும்னா கல்யாணம் ஆவறதுக்கு பெண்ணுக்கு அந்த வீட்டில் வசிக்க உரிமை உண்டு. அதே போல தன்னுடைய மகள் விதவை ஆயிட்டாங்கன்னா கணவன் வீட்டிலிருந்து பிரிந்து தாய் வீட்டுக்கு வந்து வசிக்க உரிமை உண்டு. இதுதான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். திருமணம் ஆகியிருந்தாலும் விதவையாக இருந்தாலும், விதவை ஆன பிறகு, இல்லை அது கணவனால் கைவிடப்பட்ட பிறகு, இல்லை கோர்ட்டு மூலியமா பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த பெண் மறுபடியும் தாய் வீட்டுக்கு வந்து தங்கி வாழக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறது. அப்புறம் செக்ஷன் 24, certain widows remarrying
may not inherit as widows. இப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆளுக்கும் திருமணம் நடக்குது, பிறகு டைவர்ஸ் ஆயிடுறாங்க, இல்லை வேற ஏதாவது சூழ்நிலையில கணவனோட பிரிந்து வந்து தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இல்லை கணவனோட பிரிந்து வாழறாங்க அப்படின்னா அந்த பெண் மீண்டும் மறுமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு முன்னாடி உள்ள கணவனுடைய சொத்துல பங்கு கிடையாது. அதாவது கணவனிடமிருந்து விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்க தாய் வீட்டுக்கு வந்துடலாம், இல்லை அங்கேயே இருக்கலாம். ஒரு விடோ தன்னுடைய சிறிது காலத்துக்கு பிறகு தான் விருப்பப்பட்டு வேறு ஒருவரையும் மனம் செய்து கொண்டால் தன்னுடைய கணவனுடைய சொத்தில் அந்த விதவைக்கு, அதாவது மறுமணம் செய்து கொண்ட விதவைக்கு பங்கு உரிமை இல்லை. செக்ஷன் 25 தான் சொல்லுதுன்னா, மர்டரர் டிஸ்குவாலிஃபைட். மர்டரர் கொலையாளி. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் வந்து குடும்ப தந்தை பொறுப்பாளராக இருக்காரு, தம்பி இருக்காரு. சொத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணனை கொலை பண்ணிட்டாரு. சொத்துக்கு ஆசைப்பட்டு முழு சொத்தையும் அடையணும்னு அண்ணனை கொலை பண்ணிட்டாருன்னா, ஆனால் கொலை செய்து நிரூபிக்கப்பட்டால் அண்ணனுடைய சொத்தில், அதாவது தனக்குடைய பங்கு அவருக்கு கிடையாது. அந்த அண்ணன் தம்பி 2 பேருன்னா, அண்ணனை தம்பி கொலை பண்ணிட்டாரு, இல்லை தம்பி வந்து அண்ணனை கொலை பண்ணிட்டாருன்னா யார் கொலை பண்ணாரோ அவருக்கு அந்த பூர்வீக சொத்தில் பங்கு இல்லை. கொலை செய்யப்பட்டவர் இறந்தவருக்கு தான் பங்கு உண்டு, இல்லை அவருடைய வாரிசாருக்கு பங்கு உண்டு. கொலை செய்தவருக்கு அந்த சொத்துல பங்கு இல்லை. செக்ஷன் 26 கன்வெர்ட் டெசண்டன்ட் டிஸ்குவாலிஃபைட். அதாவது மதம் மாறியவர்கள். இப்போ ஒருத்தர் இந்துவா இருக்காரு, வேறு வழியில சமய சந்தர்ப்பத்தில் வேற ஒரு மதத்துக்கு இந்துவோ முஸ்லீமாவோ மாறிடுறாங்கன்னா அந்த பூர்வீக சொத்துல அவருக்கு பங்கு கிடையாது, உரிமை கிடையாது. மதம் மாறியவர்கள் அல்லது வழித்தோன்றர்கள் இந்த உறவினர் சொத்திலிருந்து பங்கு பெற இயலாது. செக்ஷன் 27 என்ன சொல்றதுன்னா, சக்சஷன் when they disqualified. அதாவது எப்போது அவங்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது, எப்போ வாரிசு உரிமை இழந்துடுறாங்க அப்படின்னா, கொலையாளி அவனுக்கு பங்கு கிடையாது, விதவை மறுமணம் செய்து கொண்டா கணவனுடைய சொத்துல முன்னாடி உள்ள கணவன் சொத்துல பங்கு கிடையாது. அதே போல ஒரு இந்து வேற மதத்துக்கு மாறிவிட்டார்னா அந்த மூதாதைய சொத்துல அவருக்கு பங்கு கிடையாது என்பதை செக்ஷன் 27 கூறுகிறது. இப்போ செக்ஷன் 28 டிசீஸ், டெஃபெக்ட் எக்ஸெட்ரா நாட் டு டிஸ்குவாலிஃபை. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்காங்க, அண்ணன் தம்பியில் ஒருத்தர் ஊனமுற்றா இருக்காரு, இல்லை அங்கே குறைபாடு இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஹேண்டிகேப்டாக இருக்காரு, இல்லை சேலஞ்சு பர்சனாக இருக்காருன்னா, முழு உருவம் நன்றாக இருந்தாலும் சரி, அது அங்க குறைபாடு இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமான சொத்துரிமை உண்டு. இதில் வந்து அங்க குறைபாடு இருக்குது, இவருக்கு கம்மியாக கொடு, இவருக்கு நல்லா இருக்காரு, இவருக்கு அதிகமாக கொடுக்கணுன்ற பாகுபாடு சொத்துரிமையில் இல்லை. அதே சமயம் இந்துக்கள் சக்சஷன் ஆக்ட்ல தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய அனுபவத்திற்கிற தனக்கு உரிமையான சொத்துக்களை உயில் மூலம் அடுத்த ஜெனரேஷனுக்கோ தனக்கு விரும்பியவருக்கோ எழுதி வைக்க இந்த சட்டத்தில் உரிமை உண்டு. இது இவ்வளவு பார்த்தது நாம இந்து சக்சஷன் ஆக்ட் 1956. இது வந்து இப்ப நாம் வந்து சுருக்கமா இந்து
வாரிசுரிமை சட்டம் 1956 உள்ள சரத்துக்களை இப்போ நாம் சுருக்கமாக பார்த்துருக்குறோம். பிறகு ஒவ்வொரு ஆக்டாக விரிவாக பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.